எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் இயக்குனர் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்களே, செயலாளர் பேரரசு சார் அவர்களுக்கும் எனது நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு மீடியா நீங்கள் தான், சோசியல் மீடியாவும் ப்ளஸ் நான் ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். பத்திரிகை மற்றும் சோசியல் மீடியா நம்ம நண்பர்கள் நீங்கள் தான் அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பெரிய முயற்சி. இந்த முயற்சி வந்து என்னென்னா, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல படைப்பு, நல்ல ஒரு குழந்தைய வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கோம். அது உங்கள் கையில் கொடுத்துட்டோம். நீங்கள் வந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இதன் மூலம் ஒரு விழிப்புணர்வு. ஆக்சுவலாக நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவரும் இந்த கதைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் தன் குடும்பத்தோடு இறந்துட்டார். அந்த செய்தியை படிச்சுட்டு அதை என்னால் வந்து ஈஸியாக கடந்து போக முடியல. அது இரவெல்லாம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. எப்படி அவர் இறந்துருப்பார், குழந்தைங்க வந்து எப்படி அவர் கண்ணு முன்னால் அவங்க சாகும்போது அவர் எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது ஃபுல்லாக யோசிச்சு எனக்குள்ள நிறைய கேள்விகள். ஏன் அவங்கள வந்து அந்த அவங்கள நம்ம படைப்பால் ஒரு சிரஞ்சீவி ஆக்குவோம், அதன் மூலம் வந்து தற்கொலை வந்து எந்த பிரச்சனைக்கு தீர்வாகாது அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் அந்த ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவரை வந்து அவர் ஃபேமிலியை வந்து இறந்த அந்த ஃபேமிலியை வந்து திரும்ப உயிர்ப்பிச்சு ஒரு சிரஞ்சீவியாக இந்த உலகத்தில் உலா விடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி இன்றைக்கி கன்வெர்ட் பண்ணிருக்கேன். இதில் வந்து சொல்லணும்னா ரவிச்சந்திரனா வந்து ரஞ்சித் சார் அப்படியே வாழ்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி மெகாலி அவங்களும் ஒரு தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு நல்ல நடிக்க சேர்ந்த ஒரு கதாநாயகியாக வளம் வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. என்னுடைய எடிட்டர்ஸ் அவங்க வந்து எடிட்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எனக்கு ஒரு உதவி இயக்குனராக இந்த படத்தோட ஆரம்ப புள்ளியிலேருந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கேமராமேன் சூர்யா காந்தி அவருக்கு, இசையமைப்பாளர் சுனில், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் பிரபா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலு மற்றும் என்னுடைய இணை இயக்குனர் குருமூர்த்தி, செல்வகுமார், படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது? ஓகே, எல்லாருக்கும் அதாவது கடவுள் வந்து நேரடியாக வந்து உதவி செய்ய முடியாது, சில நல்ல உள்ளங்கள் அனுப்புவாங்க. அப்படி எனக்கு ஒரு 2 நல்ல உள்ளங்கள் அனுப்பிச்சார். ஒன்று ஆனந்தகுமார் சார். இந்த படம் வந்து அப்படியே எல்லாம் ஒரு ஸ்டக்காகி நின்னப்போ, சார் எழுந்திரிக்க சார், முரளி சார், சார் மேடைக்கு நீங்கள் வாங்க சார். எனக்கு வந்து அதாவது சார் வாங்க சார், முரளி சார் வாங்க ப்ளீஸ். ஸோ அவங்க சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டக்காகி நின்னது இந்த படம். இறுதி முயற்சியில் வந்து ஒரு அச்சாணி பெட்ரோல்னு சொல்லலாம். எனக்கு வந்து இந்த வண்டியை வந்து நகர்றதுக்கு ஒரு உதவியாக இருந்தாங்க முரளி சார், ஆனந்தகுமார் சார். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் இன்ஸ்பெக்டராக கதிரவன் நடிச்சிருக்கிறார். அவர் இயக்குனர், டப்பிங் யூனியன் செயலாளர், ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவரோட ராஜா, சர்க்குரு, விஎன் செல்வன், குணா, சதீஷ், இவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மோனிகா, நீலேஷ் 2 பேரும் அப்படி பண்ணியிருக்காங்க. முதல் படமே தெரியாது அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. இந்த கதை ஒருவேளை அது உள்ள அந்த கதையில் ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா வந்து எல்லாரையும் அப்படியே அபகரிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அது எனக்கு சும்மா ஒரு நியூஸாக கடந்து போக முடியல அந்த ஃபேமிலி இறந்ததை. சரி, அது என்ன மனநிலை இருப்போம், அது வந்து சைக்கலாஜி. சரி, நார்மலாக இதை எடுத்துன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் ஆகிடும். ஸோ இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும்னா கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்கிரிப்டாக வந்து இதை எழுதி ரஞ்சித் சாரை போய் பார்த்தோம். ரஞ்சித் சாருக்கு ஆல்ரெடி கால் பண்ணேன், சார் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அவர் ரொம்ப இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவிர்க்கிற ஒரு மனநிலையில் தான் இருந்தாங்க. காரணம் வந்து என்னென்னா, அப்புறம் இல்லை சார் ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சா பண்ணலாம் அப்படின்னா. அப்புறமா போய் சொன்ன உடனே சார் டக்குன்னு, சார் நான் ஏதோ வழக்கமாக இருந்துட தாதா அந்த மாதிரி கதையாக வரும்னு நினச்சேன், பட் நீங்கள் வேறு மாதிரி வந்து நிற்கிறீங்க, சூப்பர் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்தது தான்.
ஸோ இதில் வந்து படம் பார்க்கும்போது தெரியும் ரஞ்சித் சாரை வந்து தமிழ் சினிமா எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவருக்கு இது ஒரு அவருடைய மைல்கல் இது ஒரு சிறந்த கல்லாக இருக்கும். ஓகே. ஸோ மேலும் நேரம் காலதாமதம் இருப்பதால் விட்டல் சார் ஒருத்தரை நான் பார்க்கும்போது விட்டல் சார் வந்து எனக்கு என்னென்னா ஒரு பெரிய பேக் போன் சார் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி. நான் கரெக்டாக ஏதாவது ஒரு இதாக இருக்குமே எனக்கு கால் பண்ணுவார் திடீர்னு. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஒருவேளை எங்கள் அப்பாவுடைய ஆத்மா அவருக்குள்ளே போச்சான்னு தெரியல. கரெக்டாக நான் வீட்டில் சொல்லுவேன், ரொம்ப என்கரேஜாக சொல்லுவார். சார் நல்ல படம் எடுத்துருக்கு, தைரியமாக இருங்க சார், வரும் சார் சொல்லுவார். அவர் சிறப்பாக நடிச்சிருக்காங்க விட்டல் சார். ஆக்சுவலாக இது வந்து ராதாரவி அண்ணனுக்கு தான் இந்த கதையை சொன்னோம். அவர் கதை கேட்டுட்டு ராதாரவி அண்ணன் என்ன சொன்னாங்க, எப்போ ஆல்ரெடி எனக்கு நிறைய நெகட்டிவ் சைடு இருக்குது, இதில் இந்த கேரக்டர் பண்ணேன்னா என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு பயந்தார். ஸோ அப்புறமா சரி பார்க்கும்போது அப்புறம் விட்டல் சாரை சரி ட்ரை பண்ணுவோம் சரி சொன்னேன். அவர் சார் கொஞ்சம் அப்படி யோசிச்சார், பரவாயில்ல பண்ணுவோம். அதாவது வில்லனை வந்து தூத்துறது தான் அவங்களுக்கு ஒரு வெகுமதி, மக்கள் வந்து வெறுக்கிறது வெகுமதி. நான் பண்ணுறேன்னு சொல்லி தைரியமாக பண்ணுறாங்க. சென்சாரில் வந்து நிறையா சார் டைலாக் தான் மியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஷுவலாக இருக்காது டைலாக்ல, ஏன்னா கெட்டவனா அவன் கெட்ட வார்த்தை பேசி தான் ஆகணும். ஸோ அதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணோம். வேறு யாரும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. சார் உதயகுமார் சார், பேர் சார், உங்கள் படங்களை பார்த்தா நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோம், சினிமாக்கே வந்தோம். ஆமாம், சின்ன கவுண்டரு, கிழக்கு வாசல்லாம் கோயம்புத்தூர்லாம் எத்தனை வாட்டி பார்த்து நினைக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் என்னுடைய மேடையில் இருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். அதே மாதிரி நண்பர் ஆதவன் வந்து என்னென்னா, அவர் என்னோட இன்னொரு படம் அது ரிலீஸ் ஆகலை அந்த மாதிரி. அதில் முதல்ல ஆதவன் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக அதில் வந்து ஆர்ஜே பாலாஜி நடிக்க வேண்டியது, ஆர்ஜே பாலாஜி தான் ஃபஸ்ட்டு நான் தான் நடிக்கிறது கூப்பிட்டேன். அவருக்கே ஆச்சரியம், என்னங்க எப்படி சார் என்ன இல்லை, அந்த ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து ஒரு ஃப்ராங்க் கால் பண்ணி கலாய்க்கிற மாதிரி. ஸோ அவர் ப்ரோக்ராம் கேட்டிருக்கேன், அப்போ அவர் நடிக்க சினிமா இல்லை. அப்போ தான் சரின்ட்டு அப்புறம் சரி சார் பண்ணுவோம் அப்படின்ட்டார். கரெக்டாக ஷூட்டிங் ஒரு 2-3 நாளில் அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. என்னடா ஆயிடுச்சுன்னு பார்த்தா அப்புறமா நண்பர் எஃப்எம் சங்கர் மூலமாக ஆதவன் சார் அந்த கேரக்டர் பேரே மாற்றலை, பாலாஜின்னு வச்சு தான். அப்புறம் அவர் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து 3 நாள் கழித்து கால் பண்ணுறார் பாலாஜி, சார் என்ன சார் எப்போ சார், ஏங்க ஷூட்டிங் போய்ட்டு என்னங்க அந்த மாதிரி இல்லை, நான் அந்த மாதிரி ஃப்ராங்க் கால் பண்ணி என்னை வந்து நிறையா த்ரெட்டன் இருந்ததுனால ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஆதவன் பண்ணுறார். அப்படியா, சரி சரி ஓகே சார். அது இன்றைக்கி பெருமையாக இருக்குது. இன்றைக்கி நான் முதல்ல அவரை கூப்பிட்டு அவர் இன்றைக்கி பெரிய பெரிய ஹீரோக்கள் வச்சு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆதவனும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வளர வேண்டிய தண்ணீர் வார்த்து வளர்த்து விடுங்க. என்னுடைய இயக்குனர் சாமி சார், சாரி சார், கிளாரில் எல்லாமே மறந்து போச்சு. ஓகே, சாமி சாரோட நான் வந்து மிருகம் 2-3 படங்கள். ஆமாம் சார், மேடைக்கு வாங்க ப்ளீஸ், வாங்க சார், வாங்க சார். சார்